வங்கதேசத்தில் நடக்கும் தொடர் கலவரத்தால் நாட்டை விட்டு அந்நாட்டு பிரதமர் வெளியேறியிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இதனால் இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருக்கிறாரா என்ற கேள்வியும் இதன் மூலம் எழுந்திருக்கிறது. டாக்கா அரண்மனையில் இருந்து ஷேக் ஹசீனா வெளியேறிவிட்டதாக தகவல் கிடைத்த நிலையில் அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை முறியடிக்குமாறு ராணுவத்துக்கு ஷேக் ஹசீனா மகன் வலியுறுத்தியதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. வங்கதேசத்தில் நடக்கும் தொடர் கலவரத்தால் நாட்டை விட்டு அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா வெளியேறியிருக்கிறார். மேலும் அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகோரி நாடு முழுவதும் தொடர் போராட்டம் வெடித்து வரும் நிலையில் அவர் அந்நாட்டை விட்டு வெளியேறியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது, விவரம் என்ன? வன்முறையை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் இல்லத்தை விட்டு வெளியேறிட்டார் எனவும் அவர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருக்கலாம் எனவும் வங்கதேசத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஒருபுறம் அவர் வங்கதேசத்திலிருந்து புறப்பட்டு பின்லாந்து நாட்டிலே தஞ்சமடைய விமானம் மூலமாக அங்கே சென்று கொண்டிருக்கிறார் என்ற தகவல் வங்கதேச தலைநகரிலே பரவி இருக்கிறது. அதே சமயத்திலே அண்டை நாடான இந்தியாவுடன் ஷேக் ஹசீனா மிகவும் நெருங்கிய நட்புறவு கொண்டிருந்தார். ஆகவே அவர் இந்தியாவிலே தஞ்சம் புக முயற்சி செய்யலாம் எனவும் வங்கதேச தலைநகரான டாக்காவிலே பேசப்பட்டு வருகிறது. வன்முறையை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் தான் அவர் தனது பதவியை விட்டு விலகிவிட்டார். உயிருக்கு ஆபத்து வரலாம் என்பதால் அவர் நாட்டிலிருந்து வெளியேறி வெளிநாட்டிலே தஞ்சம் தேட முயற்சிக்கிறார் என கூறப்படுகிறது. இதற்கிடையே இராணுவ ஆட்சிதான் வங்கதேசத்தில் தற்போது வன்முறையை தவிர்க்க ஒரே தீர்வாக இருக்கும் என கருதப்படுவதாகவும் வேறு யாரும் ஆட்சியை கைப்பற்றக்கூடாது என்பதற்காக ஷேக் ஹசீனாவின் ஆதரவாளர்களே இராணுவ ஆட்சியே தற்போது சரியான தீர்வாக இருக்கும் என இராணுவத்துக்கு ஆட்சியை கைப்பற்றும்படி கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே தற்போது கடுமையான குழப்பத்திலே வங்கதேசம் சிக்கி தவிக்கிறது. பிரதமர் ஷேக் ஹசீனா எங்கே இருக்கிறார்? இந்தியா சென்று விட்டாரா அல்லது பின்லாந்து சென்று கொண்டிருக்கிறாரா என்று பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட கடுமையான குழப்பத்தில் வன்முறையிலும் சிக்கி வங்கதேசம் தத்தளித்து வருகிறது. கணபதி, வங்கதேசத்தில் எதற்காக இப்படிப்பட்ட கலவரம் நடக்கிறது? வங்கதேசத்திலே ஆட்சிக்கு எதிரான இத்தகைய போராட்டங்கள் இரண்டாவது முறையாக வெடித்திருக்கின்றன. முதல் முறையாக இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டம் மிகப்பெரிய அளவிலே வன்முறையாக வெடித்தது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அந்த போராட்டத்தின் முன்னணியில் இருந்தார்கள். அந்த சமயத்திலே அதற்கு தீர்வாக அந்த இடஒதுக்கீடுகள் ஒத்திவைக்கப்படும், நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்றெல்லாம் பல்வேறு சமாதானங்கள் சொல்லப்பட்டாலும் தற்போது மீண்டும் வன்முறை வெடித்திருக்கிறது. பிரதமர் ஷேக் ஹசீனா அரசு மீது இளைஞர்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவும் மக்களுடைய நம்பிக்கையை அவர் இழந்து விட்டார் எனவும் வங்கதேசத்திலே பரபரப்பாக பேசப்படுகிறது. மேலும் ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் மிகவும் அதிகரித்திருக்கின்றன. ஊழல் ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை என மக்கள் ஷேக் ஹசீனாவை ஆட்சியிலிருந்து தூக்கி எறிய தயாராகிவிட்டார்கள் எனவும் சொல்லப்படுகிறது. இதனால் தான் இத்தகைய வன்முறை மிகப்பெரிய அளவிலே வெடித்து தற்போது மட்டும் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே சரியான ஆட்சி திறமையின்மை, கடுமையான ஊழல் மற்றும் இடஒதுக்கீடு ஆகிய பல்வேறு சிக்கல்கள் ஒன்றாக சேர்ந்து தற்போது ஷேக் ஹசீனா ஆட்சி ஆட்டம் காணும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை வங்கதேசத்தில் ராணுவ ஆட்சி வந்தால் அங்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழக்கூடும் கணபதி? ஏற்கனவே வங்கதேசத்தில் இது போல அரசியல் ஸ்திரமற்ற தன்மை காரணமாக ராணுவ ஆட்சி நடைபெற்றதை நாம் பார்த்திருக்கிறோம். மீண்டும் அதே போல ராணுவ ஆட்சி வரலாம் எனவும் ராணுவ ஆட்சி காரணமாக வன்முறை கட்டுக்குள் வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஜனநாயகம் மீண்டும் எப்போது திரும்பும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. கணபதி, ராணுவம் கிட்டத்தட்ட ஆட்சியை கைப்பற்றிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா டாக்காவை விட்டு வெளியேறிவிட்டார், பிரதமர் பதவியிலிருந்தும் விலகிவிட்டார் என்ற தகவலும்
சொல்லப்படுகிறது. இது குறித்த விவரம் என்ன? ஷேக் ஹசீனா இது தொடர்பாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஆனால் அவர் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிவிட்டார் என்கிற தகவல் வந்திருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் வன்முறை மிகவும் கடுமையாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அரசு மற்றும் போலீசாரின் கட்டுப்பாட்டிலே தற்போது டாக்காவோ அல்லது வங்கதேசத்தின் பிற பகுதிகளோ இல்லை. ஆகவேதான் ஷேக் ஹசீனா தனது உயிருக்கு ஆபத்து வரலாம், அவரது அரசுக்கு எதிராகத்தான் இந்த போராட்டங்கள் நடக்கின்றன, ஆகவே தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்கிற அச்சத்தில் தான் அவர் பிரதமர் இல்லத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார். நாட்டிலே இருந்தால் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதால் தான் அவர் பின்லாந்து நாட்டிலே தஞ்சம் தேட முயற்சி செய்கிறார் எனவும், அப்படி அங்கே தஞ்சம் புகலிடம் கிடைக்கவில்லை என்றால் அவர் இந்தியாவிலே தஞ்சம் புகலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஷேக் ஹசீனா அரசின் கட்டுப்பாட்டிலே எந்த விதமான சட்டம் ஒழுங்கு சூழலும் இல்லை என்பது தெளிவாக இருக்கிறது. ஆகவேதான் ராணுவம் தான் அடுத்ததாக தலையிட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அங்கே நிலவுகிறது. கணபதி, அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா மீது நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் ஏற்பட்டது? ஊழல் மிகவும் அதிகரித்து விட்டது எனவும், இளைஞர்களுக்கு எதிர்காலமே இல்லை எனவும் இளைஞர்கள் கருதுகிறார்கள். இந்த போராட்டத்தின் பின்னணியில் பல எதிர்கட்சிகளும் தங்களுடைய பலத்தை இணைத்திருக்கின்றன. ஆகவேதான் இது அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாக உருவானது. அப்படி உருவான இந்த போராட்டத்திலே வன்முறை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதன் காரணமாகவும், அரசால் இந்த வன்முறையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதன் காரணமாகவும் தான் தற்போது ஷேக் ஹசீனா அவரது பதவியிலே தொடர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவும், அதனால் தான் அவர் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள நாட்டை விட்டு வெளியேறுகிறார் எனவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளிவரவில்லை. விமானம் மூலமாக பின்லாந்து தலைநகரான ஹெல்சிங்கிக்கு அவர் சென்று கொண்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஆனால் இதை அவரது ஆதரவாளர்களோ அல்லது வங்கதேச அரசை சேர்ந்த வேறு யாருமோ இதுவரை உறுதி செய்யவில்லை. அனைவருமே அடுத்து என்ன நடக்கும் என்பதை அச்சத்துடன் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள்.